जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. வைராக்கியம். நித்திய அனித்தியங்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியதை கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளணும். கொள்ளுவதை விட தள்ளுவது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையிலேயே பொதுவாக இன்ன செய்யணும் இன்ன செய்யக்கூடாது என்று இருப்பதில் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, செய்யக்கூடாததை செய்துவிட்டால் மகா கஷ்டம் என்று பார்க்கிறோம். ஒரு ஜலதோஷம் வருகிறது. கடுகு பொடி சாதம் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடாதே என்று சொன்னால் கடுகு பொடி சாதம் சாப்பிடாவிட்டால் கூட பரவாயில்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ கபம் ஒரே அடியாக கட்டிக்கொண்டு ஜுவரமே வந்துவிடுகிறது. இப்படி ஆகாததை சாப்பிட்டால் உடனே விபரீத பலன் உண்டாவது போல ஆகிறதை சாப்பிட்டால் உடனே அது நல்லது பண்ணுமா என்றால் பண்ணுவதில்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டவுடன் கபம் கட்டிக்கொள்கிற அந்த வேகத்தில் கடுகு பொடி சாப்பிட்டவுடன் ஜலதோஷம் விடுவதில்லை. காவேரியில் கரையோரத்தில் ஸ்நானம் செய்தால் சௌக்கியமாய் இருக்கும். அந்த ஜலம் உடம்புக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது பண்ணும். ஆனால் நீச்சல் தெரியாதவர் ஆழத்துக்கு போகப்படாது. போனால் சுழல் இழுத்து கொண்டு போய்விடும். காவேரி ஸ்நானம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, அப்படியே ஸ்நானம் பண்ணினாலும் அப்போதைக்கு சுத்தமாக மனசும் தெளிவாக இருந்தாலும் விசேஷமாக தேக ஆரோக்கியமோ புண்ணிய விசேஷமோ தெரிந்து விடுவதில்லை. ஆனால் ஆழத்துக்கு போனாலோ நிச்சயமாக சுழல் இழுத்து பிராணாபத்தில் கொண்டு விட்டு விடுகிறது. மகா மாயை விளையாட்டில் இப்படி கெடுதல் செய்கிற சக்திகளுக்கே ஜாஸ்தி பவர் இருக்கிறது. ஆனபடியால் எது ஆத்ம அபிவிருத்திக்கு உகந்தது, எது குந்தகம் பண்ணுவது என்று அலசி பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு குந்தகம் பண்ணுகிறவைகளை ஒதுக்கி தள்ளுவதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முன்னேயே சொன்னார் போல பிறகு என்றால் ஒவ்வொரு படியாக முதல் படியை முடித்த பிறகு இரண்டாவதாக இந்த சாதனாங்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தமில்லை. சேர்த்து சேர்த்து கலந்து கலந்தே எல்லா அங்கங்களையும் அபியசிக்கும்படி இருக்கும். அதில் ஒவ்வொரு சமயத்தில் எந்த ஒன்று பிரதானமாய் இருக்கிறதோ அதை படிவரிசையில் பிறகு வருகிற படி மாதிரி சொல்வது. ஒரு கரு குழந்தையாகிறதென்றால் முதலில் கால், அப்புறம் வயிறு, அப்புறம் மார்பு, தலை என்ற ஒவ்வொரு அங்கமாக வளர்கிறது. எல்லாம் தானே ஒருமிக்க சேர்ந்து சேர்ந்து வளர்கிறது. அப்படித்தான் சைட் பை சைடு இந்த சாதனாங்கங்களும் ஒன் ஆஃப்டர் அதர் இல்லை. அதில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன். முதலில் நல்லது கெட்டதை சீர்பிரிக்கிறது. அப்படி சீர்பிரிக்கும் போதே கெட்டதை தள்ளுவதும் நல்லதை கொள்ளுவதும் கொஞ்சம் கொஞ்சம் அபியாசத்தில் வரும். அப்புறம் ஒரு மாதிரி இந்த சீர்பிரிப்பு வேலை ஆட்டோமேட்டிக்காக ஆகிவிடும். அத்தனை காலம் அதிலேயே பழகிவிட்டதால் அப்போது தள்ள வேண்டியதை தள்ளுவதில் முக்கியமாக கான்சன்ட்ரேஷனை திருப்ப வேண்டும். அதுதான் சாதன சதுஷ்டயத்தில் 2வது அங்கம். அதற்கு பெயர் வைராக்கியம் என்பது. விரக்தி என்றும் அதை சொல்வது. ராகம் ரக்தி என்றால் ஆசை என்று அர்த்தம். ஆசையை விடுவது வைராக்கியம், விரக்தி. ஆத்ம ஞானத்திற்கு பெரிய குந்தகம் புலனின்பங்கள்தான், இந்திரியானந்தங்கள் என்பவை. ஒரு இன்பத்தை தேடி போகிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைதானே. ஆசை இல்லாவிட்டால் அப்படி தேடி போவோமா? ஆகையால் ஆத்ம அபிவிருத்திக்கு குந்தகம் பண்ணுவதை தள்ளுவது என்பது உலக போகங்கள் சகலத்திலும் ஒரு சுண்டல் தின்ன வேண்டும் என்பதிலிருந்து பாரத ரத்னா பெற வேண்டும் என்கிறவரை இருக்கிற சகல ஆசைகளையும் விடுவதான வைராக்கியமே ஆகும். ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று வைராக்கிய பராகாஷ்டாவில், அதாவது உச்ச எல்லையில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார். ஆசை அடியோடு போய்விட்டால் போதும், மோக்ஷம் லபக்கென்று அகப்பட்டுவிடும்.
அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வாரும் பாடி வைத்திருக்கிறார். ஆசை திருஷ்ணை என்கிற தாகம். நாக்கு வறண்டால் ஜலம் குடிக்கணும் குடிக்கணும் என்று தாகம் எடுப்பது போல சிற்றின்பங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்கிற தாகம். குறிப்பு: தாகம் என பொருள்படும் திருஷ்ணைக்கு அழகான தமிழ்ச்சொல் வேட்கை. அது போனால்தான் நிர்வாணம் என்பதே புத்தர் ஒரே மூச்சாக உட்கார்ந்து கொண்டு கண்டுபிடித்தது என்று அந்த மத புஸ்தகங்களில் இருக்கிறது. நாகரிக சமுதாயங்களில் பிறந்த எந்த மதமானாலும் அது ஆசைகளை அழிப்பதற்கு முக்கியம் தராமல் இருக்காது. நம்முடைய ஆச்சாரியாலும் ஆசையை அழிப்பதான வைராக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியம் தந்திருக்கிறார். அபரோக்ஷானுபூதியில் சாதனை கிரமத்தை சொல்லும் போது வைராக்கியாதி சதுஷ்டயம், வைராக்கியம் முதலானவை கொண்ட 4 அங்க அமைப்பு என்று இதைத்தான் சீஃபாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பு: ஸ்லோகம் 3. வைராக்கியத்தை ஆச்சாரியால் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறார் என்றால், தத் வைராக்கியம் ஜுகுப்சா யா தர்ஷன ஸ்ரவணாதிபிகி தேகாதி பிரம்ம பர்யந்தே ஹ்யநித்யே போக்ய வஸ்துனி என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு: விவேக சூடாமணி, ஸ்லோகம் 21. அதுதாண்டா வைராக்கியம். தத் வைராக்கியம் என்று டிராமாட்டிக்காக ஆரம்பித்திருக்கிறார். எது என்றால், பார்க்கிறது, கேட்கிறது முதலான எல்லாவற்றிலும் இந்த மனுஷிய தேகத்தால் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்களிலிருந்து பிரம்மலோகத்தில் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்கள் வரை அனித்தியமான யாவற்றிலும் வெறுப்புதான் வைராக்கியம். ஜுகுப்சா என்றால் அருவருத்து ஒதுக்க தோன்றுவது, அதாவது வெறுப்பு. ஜிஹாசா என்றும் பாடபேதம், அர்த்தம் ஒன்றேதான். ஞானம் வந்துவிட்டால் அப்போது எல்லாவற்றிடமும் அன்பு ஏற்பட்டுவிடும். வெறுப்பு என்பதே இருக்காது. ஏனென்றால் அப்போது எந்த பெரிய கெட்ட சபல வஸ்துவும் அவனை கலக்காது. ஆனால் அதற்கு முற்பட்ட நிலைகளில் அப்படி இல்லை. நம்மை சறுக்கிவிடக்கூடிய சகல இன்ப நுகர்ச்சி பொருள்களையும் வெறுத்து ஒதுக்கினால்தான் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள முடியும். பிற்பாடு அன்புருவம் ஆவதற்கே முதலில் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனுஷியர்களிடம் வெறுப்பு இல்லை, இல்லவே இல்லை. அவர்களால் ஏற்படக்கூடிய பாச பந்தங்களிலேயே வெறுப்பு. அவர்கள் அளிக்கக்கூடிய அல்ப இன்ப பொருள்களில் வெறுப்பு. வீட்டை விட்டு ஓடுவது அம்மாவிடம், அகமுடையாளிடம், பிள்ளை பெண்களிடம் வெறுப்பால் இல்லை, இல்லவே இல்லை. அவர்களால் நமக்கு ஏற்படும் பந்த பாசம் நம்மை ஆத்ம விஷயத்திலேயே தோய முடியாமல் பிரதிபந்தகம் செய்கிறதே என்பதால் அதனிடமே வெறுப்பு. ஏன் விரதம்னு வயிறு காயரே என்று அம்மா மணக்க மணக்க ஒரு சாப்பாட்டு தினசை காட்டி ஆத்மக்ஷேமத்திற்கு ஹானி செய்கிறாளே. அகமுடையாளை பக்கத்தில் வைத்து கொண்டால் மனஸ் சலிக்கிறதே. பிள்ளைக்காக லஞ்சம் கொடுத்தாவது இன்ஜினியரிங் சேர்க்கணும். பெண் இஷ்டப்படி டாக்டர் மாப்பிள்ளை பார்த்து அதற்கேற்க பெரிய எதிர்ஜாமீன் தரணும் என்றிப்படி ஒவ்வொன்றும் கட்டி போடுகிறதே என்று வெறுப்பு. காரியங்களில் வெறுப்பு, போக்கிய வஸ்துக்களில் வெறுப்பே தவிர மனுஷியர்களிடம், பிராணி வர்க்கத்திடம் வெறுப்பு என்பது இல்லை. இங்கே நாம் பார்த்த ஸ்லோகத்திலும் சரி, போக்ய வஸ்துனி ஜுகுப்சா, போக பொருள்களில் வெறுப்பு என்றுதான் இருக்கிறதே தவிர ஜீவன்களிடம் என்றில்லை. அதாவது ஜீவர்களை ஒதுக்குவது அவர்களிடம் வெறுப்பால் இல்லை, அவர்களால் நமக்கு போக்கியத்தில் பிடிப்பு ஏற்படுவதால் தான். வைராக்கியம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.